வணக்கம் அன்பாசனை சொந்தங்களே, இன்று நாங்கள் இந்த காணொலியில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு சொன்னால், எங்களுடைய வயது மிக முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டும். யாரும் எங்களை உங்களுக்கு என்ன வயசு அப்படின்னு கேட்டால் நாங்கள் சில வேளை சொல்ல தயங்குவோம் இல்லையா? சில வேளை நாங்கள் நேரடியாக சொல்லுவோம். அப்படி சொன்னாலும் சில பேர் நம்ப மாட்டோம். உங்களுக்கு இவ்வளோ வயசாச்சா, பார்க்கவே தெரியலே அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு இவ்வளோ வயசா, பார்த்தா பெரிய ஆள் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொன்னால், 30 வயசு நெருங்குறவங்க அல்லது 30 வயசுக்கு மேற்பட்டவங்க எதிர்நோக்கக்கூடிய பாரிய நோய் பிரச்சனை தான் இதுக்கு காரணமாக இருக்குது. அதில் எங்களுடைய எலும்புகளின் விருத்திகள், அது சம்மந்தமான சர்க்கரை நோய், கொலஸ்ட்ரால், இதய நோய் சம்மந்தமான பிரச்சனைகள் எங்களை தாக்குறதால இந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டியவர்களாக கட்டாயமாக்கப்படுகிறோம். இதற்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு 30 வயசு நெருங்குது அல்லது 30 வயசுக்கு மேற்பட்டு நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக பச்சை காய்கறிகளை நீங்கள் சாப்பிடணும். அதிலும் குறிப்பாக இந்த வெண்டைக்காயை நாங்கள் சமைச்சும் சாப்பிடலாம். அதை விட வெண்டைக்காயை ஊற வைத்து அந்த தண்ணீரை தினமும் குடிச்சு கொண்டு வந்தோம்னு சொன்னால் எங்களோட பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குது. அதில் முதலாவது நாங்கள் பார்க்க போகிற பிரச்சனை, எங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை சமச்சீராக வச்சுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வை இந்த வெண்டைக்காயில் ஊற வைத்த தண்ணீர் எங்களுக்கு தருது. எனவே வெண்டைக்காயை தண்ணீரில் ஊற வைத்து அந்த தண்ணியை குடிச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு சர்க்கரை நோய் பாதிப்பு இல்லை. உடம்பில் சர்க்கரையின் அளவு சரியான முறையில் சமச்சீராக இருக்கிறதுக்கு இந்த தண்ணீர் உதவுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது முதலாவது விஷயம். ரெண்டாவது, இந்த வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய அந்த திரவத்தன்மை போன்ற அந்த ஜெல் போன்ற அமைப்பு மலச்சிக்கலை எங்களுக்கு உண்டு பண்ணாமல் சரியான மாதிரி எங்களுக்கு அதை போடுறதுக்கான வழிவகையை செய்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனவே வயிறு சம்பந்தமான உபாதைகளுக்கும் இந்த வெண்டைக்காய் நீர் சரியான பங்களிப்பை தருது. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்கள் உடம்பில் உள்ள கொலஸ்ட்ரால் ஒரு இடத்துலையே தங்கி நின்று பாரிய விளைவுகளை ஏற்படுத்துறது தடுக்குது. நார்ச்சத்துக்கள் அதிகமாக இந்த வெண்டைக்காயில் இருக்கிறதால அந்த வெண்டைக்காய் ஊற வச்சு அந்த தண்ணீரை குடித்தோம்னு சொன்னால் உடம்பில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவு குறையும். ஒரு இடத்துலேயே கொழுப்புகள் தேங்கி நிற்காமல் இருக்கக்கூடிய சிறப்பான பண்பை இந்த வெண்டைக்காய் நீர் எங்களுக்கு தாரதா வைத்தியர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, மிக முக்கியமான விஷயம் என்ன சொன்னால், எங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எலும்புகளினுடைய உறுதித்தன்மை, எலும்புகளுடைய பாதுகாப்புக்கு சரியான தீர்வு தாருது இந்த வெண்டைக்காயில் ஊற வைத்த நீர். எலும்பு உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் வெண்டைக்காயை திரும்ப பயன்படுத்த வேண்டும். அந்த ஊற வைத்த தண்ணீரை குடித்தால் எலும்புகள் விருத்தி அடைவது மட்டுமில்லாமல் சரியான வலிமையாக இருக்கும். ஏனென்று சொன்னால், இந்த வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய கல்சியம், மெக்னீசியம், அதே போல் விட்டமின் கே சத்துக்கள் எங்களுக்கு இந்த எலும்பு விருத்திக்கும் எலும்பினுடைய உறுதித்தன்மைக்கும் சரியான பங்களிப்பை தருது என்று சொல்லி வைத்தியர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாங்கள் 30 வயசை கடந்தாலும் எங்களுடைய வயசு அவங்களும் 30 வயசு ஆச்சா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு எங்கள் இளமையாக வச்சிருக்கிறதுக்கு இந்த வெண்டைக்காய் சரியான மாதிரி உதவி செய்யுது. எனவே வெண்டைக்காயை நாங்கள் சமைத்தும் சாப்பிடலாம். அதே போல் வெண்டைக்காயை ஊற வைத்து அந்த தண்ணீரை தினமும் குடிச்சிட்டு வந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள்லேருந்து நாங்கள் தீர்வை கண்டுகொள்ள முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோட உங்களை சந்திக்கிறோம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.